ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வாழை மரங்கள் நிறைய வச்சிருந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மழை வருதுங்க நம்ம ஏரியாவுல. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 மரம் சாஞ்சிருச்சுங்க. லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அதுல ஒரு மரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வெட்டி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த மரம் முழுசாவே முறிஞ்சிருச்சுங்க. அந்த ஒரு மரத்தால பக்கத்துல இருக்கிற மரங்கள் வீணா போயிட கூடாதுல்ல. இன்னொரு சாஞ்ச மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கவ்வா ரெடி பண்ணி வச்சிட்டு போனாங்க. ஏன்னா அப்பதான் அந்த மரம் சாயாம இருக்கும். ஓகே ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ வந்திருக்குதுங்க. சோ அந்த வாழைப்பூவை எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடிகளுக்குமே தண்ணி விட்டுட்டோம். வாழை மரங்களுக்கு தண்ணி விட்டாச்சு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல தண்ணி ஊத்தி கழுவி விட்டுட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வாழைப்பூவை வெட்டி எடுத்தாதான் வாழைத்தாரில் உள்ள வாழைக்காய்கள் எல்லாம் பெருசாகுமா. வாழைப்பூவை வெட்டாம அப்படியே வச்சிருந்தோம்னா அந்த வாழைப்பழம் எல்லாம் பெருக்காது, அதாவது பெருசா வளராது, சின்னதாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூவை வெட்டி எடுத்துட்டோம். இந்த வாழைப்பூவை வச்சு பாத்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் செஞ்சு பாப்பாவுக்கு கொடுக்க போறாங்க. வாழை மரத்துல உள்ள எல்லா பொருட்களுமே ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் உள்ளது. வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூவை எல்லாருமே சாப்பிடணும். ஓகே, ருத்தியோட சுட்டித்தனங்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், பை.